ஹலோ எப்படிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வேறு லெவலில் இருப்பீங்க சொல்லிட்டு நம்புறேன். ஸோ கைஸ் இன்னைக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டாஸ்க்கு என்னடான்னு கேட்டிங்கன்னா, ஸோ டாப் 5 பிளேயர்ஸாக யார் வருவா அப்படின்னு நீங்கள் ஒரு அசம்ஷன் வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ இவங்க தாண்டா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு அசம்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் வந்து போட்டு விட்ருங்க. பார்க்கலாம் எந்த கமெண்ட்டுக்கு அதிகமான லைக்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கமெண்ட்டை நம்ம கண்டிப்பாக பின் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு கமெண்ட் வந்து உண்மையாகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ நேற்று வந்து பார்த்தோன்னா நம்ம ஜெஃப்ரி வந்து வெளியே போயிட்டார். ஸோ நம்ம ஜெஃப்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுதல் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதியே சொல்லியிருப்பாரு, நிறைய விஷயங்கள் அட்வைஸ் வந்து பண்ணியிருப்பாரு. ஏன் நம்ம விஜய் சேதுபதியெல்லாம் நம்ப முடியலையா, ஸோ இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருப்பாரு. ஸோ டீம்மேட்ஸாக சொல்லவா வேணும், எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டானுங்க. ஸோ முக்கியமாக எல்லா டீம்மேட்ஸுமே ஷாக் ஆகி நான் இன்றைக்கி தான்டா பார்த்தேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ மற்ற கண்டஸ்டன்ஸ் யார் போயிருந்தாலுமே இந்த அளவுக்கு ஷாக் ஆகிருக்க மாட்டாங்க போல். நம்ம ஜெஃப்ரி போனதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமான ஷாக் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். முக்கியமாக நம்ம அன்சிதா. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவிக்ஷன் இருக்குது. ஸோ இந்த எவிக்ஷனில் யார் வெளியே போகிறாங்கன்னு பார்த்தோம்னா நம்ம அன்சிதா தான் வந்து போகிறாங்க. லீஸ்ட் ஓட்டிங்கில் வந்து இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதாவது வந்து பார்த்தோம்னா நம்ம பவித்ரா தான் போவாங்களோ அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்தது. ஏன்னு பார்த்தோன்னா அன்ஃபேர் எவிக்ஷன் ஒன்று நடக்க போகுது இந்த வாரம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் நம்மளுக்கு கிடச்சிது. பட் ஆனால் அது வந்து நடக்கல, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ எதுக்காக அன்ஃபேர் எவிக்ஷன் நடக்க போகுதுன்னு இருந்ததுன்னு பார்த்தோம்னா, ஸோ அதாவது வந்து பார்த்தோன்னா கண்டென்ட் தரதுக்கு நம்ம அன்சிதா தான் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அன்சிதா உள்ளே வச்சுக்கிட்டு, ஸோ இதுக்கப்புறம் இந்த பீஸ் இருந்தாலும் இல்லைனாலும் ஒர்த்து இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம பவித்ரா வெளியே அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் இருந்தாங்க. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தோம்னா ஓட்டிங் வைஸ் தான் இந்த வாரம் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, தப்பிச்சுது டிஆர்பி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த விஷயத்தை பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக விஜய் டிவி மேலே எல்லாருமே சரியான காண்டாக இருப்பாங்க. ஸோ பரவாயில்ல, ஏதோ ஒன்று பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்தோம்னா ஓட்டிங் வைஸ் தான் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு வேளை வந்து பார்த்தோன்னா விஜய் சேதுபதி இருக்கிறதுனால இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா போன சீசன்லாம் வந்து பார்த்தோம்னா தாறுமாறு தக்காளி சோறுன்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா இஷ்டத்துக்கு வந்து பார்த்தோன்னா இவங்களை உள்ளே வச்சுக்கலாம், இவங்களை வெளியே அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த வருஷம் அதாவது இந்த சீசன் வந்து பார்த்தோன்னா சொல்லி ஆகணும், ஸோ பயங்கரமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெஃப்ரி போகிறப்போ வந்து நம்ம அன்சிதா ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. என்னடான்னு பார்த்தோன்னா நீ போடா நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அது தெரிஞ்சு சொன்னாங்களா தெரியாமல் சொன்னாங்களான்னு தெரியல. ஸோ அதாவது வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வெளியே போக போகிறாங்க. ஸோ நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை முன்னாடியே வந்து கணிக்கிற பவர் எதனா இருக்கும் நம்ம அன்சிதாக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதை பார்க்கும்போது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா அன்சிதாவோட கிராப்பை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறப்பையும் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஓட்டு அதிகமாக தான் வந்திருந்தது. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா ஒரு இடத்துல அன்பாக இருக்கிறேன், ஒரு இடத்துல கோவப்படுறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வெஜ்ஜன்ஸ் மாதிரி வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லலாம், போன வாரம் கூட வந்து பார்த்தோம்னா ஸோ நம்ம அன்சிதாவுக்கும் ஜாக்லினுக்குமே வந்து பார்த்தோன்னா ஒரு சண்டை வந்து போயிருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு வெஜ்ஜன்ஸை வந்து பார்த்தோம்னா நாமினேஷன் வரைக்கும் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா ஓட்டு செதறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது. ஸோ அதனாலே வந்து பார்த்தோன்னா இந்த வாரம் அவங்களுக்கு நிறைய ஓட்டுகள் வரல அப்படின்றதான் உண்மை. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா நம்ம அர்ணவ் போனப்போ கூட வந்து பார்த்தோம்னா நம்ம அன்சிதா இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணலை. நம்ம ஜெஃப்ரி போனது வந்து பார்த்தோன்னா அவங்களால வந்து ஜெயிச்சுக்கவே முடியல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீ போடா தம்பி நான் வரேன்டா பின்னாடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு அன்சிதாவை பார்த்ததே வந்து பார்த்தோம்னா அவங்க ஃபேமிலி வரப்போ கூட இந்த அளவுக்கு அழுவில்லை. ஸோ என்ன கதை ஏது கதைன்னு தெரில. ஸோ அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டாங்களா ஜெஃப்ரி கூட அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம சௌந்தர்யாவுமே வந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஏன்னு பார்த்தோம்னா நம்ம சௌந்தர்யா தான் அவங்கள வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க, அதாவது நம்ம ஜெஃப்ரியை நாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தோன்னா கேமராலையுமே வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க நேத்திக்கான எபிசோடில். அதாவது வந்து பார்த்தோம்னா ஜெஃப்ரி நீ வந்து போயிட்டியாடா, நீ போனதாண்டா என்னால் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு காரணம் யார் தெரியுமா, நான் தாண்டா ஒன்று நாமினேஷன் பண்ணுறப்பையாடா நீ போ அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க. இன்னசென்ஸாக இருக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த அளவுக்காடா அப்படின்ற மாதிரி தான் அது பார்க்கும்போது. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா நம்ம தீபக்குமே வந்து பார்த்தோன்னா நாமினேஷன் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ஸ்டேஜ்லையுமே வந்து பார்த்தோன்னா சொல்லியிருப்பாரு இது ஒரு கேம்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா நம்ம ஜெஃப்ரி வந்து பார்த்தோன்னா அந்த விஷயம் ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இன்னொரு ஓட்டு யார் அப்படின்றது வந்து தெரியல. ஸோ ஆக மொத்தத்தில் 3 ஓட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஜெஃப்ரி வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கு டக்கு நம்ம விஜய் சேதுபதியுமே வந்து பார்த்தோன்னா சொல்லியிருப்பாரு, ஸோப்பா இது வந்து கேம் தான், அவங்க போடலனாலும் வேறு யாராவது போட்டிருப்பாங்க ஒன்று அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா தெளிவாக சொல்லியிருப்பாரு. இந்த கேமில் எப்படி சஸ்டெயின் பண்ணுறது இதுதான்ப்பா ரூல்ஸு, இதுதான் நாம்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு பயங்கரமான ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருப்பாருன்னே சொல்லலாம். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா விஷால் கூட இருக்கவங்க தான் பார்த்தா ஒரு வாரம் வெளியே போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு வாரம் வந்து பார்த்தோம்னா, அதாவது ஃபஸ்ட்டு வாரன்றதில்ல கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா நம்ம தர்ஷிகா போயிருப்பாங்க. ஏன்னா தர்ஷிகா தான் விஷால் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா அன்சிதா கூட ரொம்ப க்ளோஸாக வந்து இருந்தார். ஸோ அதே மாதிரி அன்சிதாவுமே வெளியே போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் யார், நம்ம சௌந்தர்யா தான். சௌந்தர்யா கூட க்ளோஸாக இருந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா 2 பேரும் சேர்த்து அனுப்பி விட போகிறாங்க, விஷாலும் சௌந்தர்யாவும். இதுதான் வந்து நடக்க போகுது. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தோம்னா நம்ம சௌந்தர்யா ட்ராக்குமே வந்து மாறி தான் வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது ஏதாவதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாரம் எவிக்ஷன் இதுதான். ஸோ இன்ஸ்டன்ட்டான அப்டேட்ஸ் பார்க்கணும் நான் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிங்க. இது மாதிரி இன்ஸ்டன்ட்டான அப்டேட்ஸாக நிறைய வந்து பார்த்தலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.